வணக்கம் நேர்களே, இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்பெயினில் அமுலுக்கு வந்த புதிய சாலை விதி, பிரித்தானிய சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கை. ஐரோப்பிய ஒன்றிய நாடொன்றுடன் புதிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ள பிரித்தானியா. ஜெர்மனியில் கோமாரி நோயின் பாதிப்புகள் இல்லை, விவசாய அமைச்சர் உறுதி. 100க்கும் மேற்பட்ட ஒலிம்பிக் பதக்கங்களை திருப்பிக் கொடுக்கும் வீரர்கள். உலகம் முழுவதும் அதிகரித்து வரும் பாரிய வறட்சி, சுவிஸ் ஆய்வாளர்கள் எச்சரிக்கை. புலம்பெயர்ந்தோர் மீது வெறுப்பு, திட்டமிட்டு தாக்குதல் நடத்திய பிரித்தானியருக்கு தண்டனை. ஜெனீவாவில் விடுக்கப்பட்ட குளிர்கால நிலை எச்சரிக்கை. ரஷ்யா ஈரான் புதிய ஒப்பந்தங்களால் அமெரிக்க மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு அச்சுறுத்தலா? இனி விரிவான செய்திகள். ஸ்பெயினில் அமுலுக்கு வந்த புதிய சாலை விதி, பிரித்தானிய சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கை. ஸ்பெயின் நெடுஞ்சாலைகளில் புதிய விதிகள் நடைமுறைக்கு வந்துள்ளதால் பிரித்தானிய சுற்றுலா பயணிகள் அபராதங்களை தவிர்க்க எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2026 ஜனவரி 1 முதல் ஸ்பெயினில் சுற்றுலா செல்லும் பிரித்தானிய பயணிகள் புதிய சாலை விதிகளை கடைபிடிக்காதமையால் அபராதத்தை சந்திக்க நேரிடலாம். ஸ்பெயின் அரசு அறிவித்துள்ள புதிய சட்டங்களின்படி வாகனங்களில் பழைய எச்சரிக்கை முக்கோணங்களுக்கு பதிலாக V16 மின்னூட்ட ஒளி சிக்னல் கட்டாயமாக பொருத்தப்பட வேண்டும். இந்த ஒளி சிக்னல் நேரடி தொலைபேசி நெட்வொர்க்குகளுடன் இணைக்கப்பட்டிருக்கும். இது ஒரு கோளாறு அல்லது விபத்து நிகழ்ந்தால் ஒளி சிக்னலால் மற்ற வாகன ஓட்டிகளுக்கும் ஸ்பெயின் போக்குவரத்து அமைப்பிற்கும் தகவலை உடனடியாக அனுப்பும். மேலும் இது 1 கிலோமீட்டர் தூரத்திலும் தெளிவாக காணப்படும். இந்த புதிய விதியை பின்பற்றாத வாகன ஓட்டிகள் €80 முதல் €200 வரை அபராதம் செலுத்த நேரிடும். புதிய ஒளி சிக்னல் உடனடி தகவல் அனுப்புவதால் நெடுஞ்சாலைகளில் மானிட ஆபத்தை குறைத்து மீட்பு சேவைகள் விரைவாக வர உதவுகிறது. ஐரோப்பிய ஒன்றிய நாடொன்றுடன் புதிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ள பிரித்தானியா மற்றும் போலந்து இடையே புதிய பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்திட திட்டமிடப்பட்டுள்ளது. பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் மற்றும் போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் வெள்ளிக்கிழமை வார்சாவில் சந்தித்து பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் உக்ரைனுக்கு ஆதரவு குறித்து விவாதித்தனர். இந்த சந்திப்பானது கெய்ர் ஸ்டார்மர் உக்ரைன் பயணத்தை முடித்துவிட்டு வந்த பிறகு நடந்துள்ளது. போலந்து பிரதமர் யூரோப்பிய ஒன்றிய கவுன்சிலின் தலைவராக உள்ள நிலையில் அதன் முன்னுரிமைகளை ஸ்டார்மருக்கு விலக்கியுள்ளார். இந்த சந்திப்பில் இருதரப்பு உறவுகள், அகதிகள் பிரச்சினைகள் மற்றும் சர்வதேச பாதுகாப்பு மீது முக்கியமாக கவனம் செலுத்தப்பட்டது. பால்டிக் மற்றும் வடகடல்களில் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கத்துடன் இரு நாடுகளும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை 2025 கையெழுத்திட திட்டமிட்டுள்ளன. பிரித்தானியாவின் £4 பில்லியன் மதிப்புள்ள எதிர்கால வன் பாதுகாப்பு திட்டத்தை போலந்துக்கு வழங்க புதிய திட்ட அலுவலகத்தை பிரிஸ்டலில் திறக்கப்படுவதாக ஸ்டார்மர் அறிவித்தார். ஜெர்மனியில் கோமாரி நோயின் பாதிப்புகள் இல்லை, விவசாய அமைச்சர் உறுதி. ஜெர்மனியில் சமீபத்தில் எருமை மாட்டின் மீது கண்டறியப்பட்ட கோமாரி நோயால் மேற்கொண்ட பாதிப்புகள் எதுவும் இல்லை என தெரிவிக்கப்படுகிறது. ஜெர்மனியில் கால்நடைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் கோமாரி நோயின் புதிய பாதிப்புகள் இல்லை என்று ஜெர்மன் விவசாய அமைச்சர் அறிவித்துள்ளார். கடந்த வியாழக்கிழமை சந்தேகிக்கப்பட்ட ஒரு வழக்கில் தொற்று உறுதிப்படுத்தப்படவில்லை என அவர் தெரிவித்தார். ஜெர்மனியில் தற்போது வரை ஒரு கோமாரி நோய் பாதிப்பு மட்டுமே பதிவாகியுள்ளது. இது 40 ஆண்டுகளுக்கு பின்னர் 2024 ஜனவரி 10 அன்று பெர்லின் அருகே உள்ள பிராண்டன்பர்க் பிராந்தியத்தில் ஒரு நீர் எருமைகள் கூட்டத்தில் கண்டறியப்பட்டது. பிராண்டன்பர்க் மாநில விவசாய அமைச்சகம் நோய் பரவல் எதுவும் இல்லை என உறுதி செய்துள்ளது மற்றும் அதற்கான சோதனை முடிவுகளை வெளியிட்டுள்ளது. நோயை கட்டுப்படுத்தும் அவசர நடவடிக்கைகள், குறிப்பாக மிருக போக்குவரத்துக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் வெள்ளிக்கிழமை முதல் நீக்கப்படும். ஆனால் நோய் கண்டறியப்பட்ட பகுதிகளில் தனிமைப்படுத்தல் மண்டலங்கள் தொடரும். 100க்கும் மேற்பட்ட ஒலிம்பிக் பதக்கங்களை திருப்பிக் கொடுக்கும் வீரர்கள். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் பெற்ற 100க்கும் மேற்பட்ட பதக்கங்களை விளையாட்டு வீரர்கள் திருப்பிக் கொடுத்து வருகிறார்கள். அந்த பதக்கங்கள் எல்லாம் பழுதுபட்டவை, குறைபாடுகள் கொண்டவை. அதனால் தான் அவற்றை விளையாட்டு வீரர்கள் திருப்பிக் கொடுத்து வருகிறார்கள். விடயம் என்னவென்றால் அவற்றை தயாரித்தது பிரான்ஸ் நாட்டின் நாணயங்களை தயாரிக்கும் அமைப்பு ஆகும். இந்த நிலையில் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி பழுதான பதக்கங்களுக்கு பதிலாக புதிய பதக்கங்கள் சம்பந்தப்பட்ட வீரர்களுக்கு அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் சில வாரங்களில் பழுதான பதக்கங்களுக்கு பதிலாக புதிய பதக்கங்கள் அளிக்கப்பட இருப்பதாகவும் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் அதிகரித்து வரும் பாரிய வறட்சி, சுவிஸ் ஆய்வாளர்கள் எச்சரிக்கை.
உலகம் முழுவதும் பாரிய வறட்சிகள் அதிகரித்து வருவதாக சுவிஸ் ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். கடந்த 40 ஆண்டுகளாக உலகின் பல பாகங்களில் பாரிய வறட்சிகள் அதிகரித்து வருவதாக சுவிஸ் ஆய்வொன்று தெரிவிக்கிறது. 1980க்கும் 2018க்கும் இடையில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட நிலப்பரப்பின் அளவு சராசரியாக ஆண்டொன்றுக்கு 50,000 சதுர மீட்டர்கள் என்கிறது அந்த ஆய்வு. இந்த நிலப்பரப்பின் அளவு மொத்த சுவிட்சர்லாந்தின் நிலப்பரப்பையும் விட அதிகமாகும். வனம் மற்றும் பனி மற்றும் நிலப்பரப்புக்கான சுவிஸ் பெடரல் நிறுவனத்தின் ஆய்வமைப்பு இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. இந்த வறட்சிக்கு காரணம் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் வெப்பநிலை உயர்வு என்கிறது அந்த ஆய்வு. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் வெப்பநிலை உயர்வால் மழை மற்றும் பனிப்பொழிவில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள் மற்றும் மண் மற்றும் தாவரங்களில் இருந்து நீராவியாதல் அதிகரிப்பது ஆகியவையே இந்த வறட்சிக்கு காரணம் என்கின்றன அந்த ஆய்வின் முடிவுகள். புலம்பெயர்ந்தோர் மீது வெறுப்பு, திட்டமிட்ட தாக்குதல் நடத்திய பிரித்தானியருக்கு தண்டனை. வெள்ளையர்களை உயர்ந்தவர்கள் என்னும் எண்ணம் கொண்டவரான ஒரு பிரித்தானியர் சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஒரு புகலிட கோரிக்கையாளரை கத்தியால் குத்தினார். அவரது செயல்கள் சந்தேகமின்றி தீவிரவாத தாக்குதல் என்று கூறியிருக்கிறார் நீதிபதி ஒருவர். சாப்பிட்டுக் கொண்டிருந்தவரை கத்தியால் குத்திய நபர் இங்கிலாந்தில் உள்ள வொர்செஸ்டர் என்னும் இடத்தில் அமைந்துள்ள ஹோட்டல் ஒன்றில் உணவருந்திக் கொண்டிருந்துள்ளார். நஹோம் ஹாஹோஸ் என்னும் எரித்திரிய நாட்டவரான புகலிட கோரிக்கையாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அப்போது அங்கு வந்த காலம் பார்ஸ்லோ என்னும் வெள்ளையர் நாகோமை கத்தியால் நெஞ்சில் குத்தியுள்ளார். தடுத்த நாகோமின் கைகளிலும் குத்து விழுந்தது. அந்த தாக்குதலால் உடல் அளவிலும் மனதளவிலும் நிலை குலைந்து போனார் நஹோம். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட காலம் பார்ஸ்லோக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் 22 ஆண்டுகள் 8 மாதங்கள் சிறையில் இருக்கும் வகையில் காலம் பார்ஸ்லோக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தீர்ப்பளித்த நீதிபதி காலம் பர்ஸ்லோவின் செயல் சந்தேகத்திற்கிடமின்றி ஒரு தீவிரவாத தாக்குதல் என கூறியுள்ளார். ஜெனீவாவில் விடுக்கப்பட்ட குளிர்கால நிலை எச்சரிக்கை. அடுத்த சில இரவுகளுக்கு உறைபனி வெப்பநிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதால் ஜெனீவா தனது அவசர குளிர் காலநிலை திட்டத்தை திங்கட்கிழமை வரை நீட்டித்த முடிவு செய்துள்ளது. கடுமையான வானிலையின் போது வீடற்ற நபர்கள் பாதுகாப்பாகவும் சூடாகவும் இருக்க உதவும் வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தேவைப்படுபவர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் மொத்தமாக 583 இடங்களை வழங்கும் இரவு நேர தங்குமிடங்களை நகரம் திறந்துள்ளது. இந்த தங்குமிடங்கள் மாலை 7 மணி முதல் மறுநாள் காலை 8 மணி வரை கிடைக்கும். தங்குமிடங்களுக்கு கூடுதலாக ஜெனீவா தெருக்களில் ரோந்து பணியாளர்களின் எண்ணிக்கையும் இரட்டிப்பாகியுள்ளது. இந்த ரோந்து பணிகள் குளிரில் வெளியில் இருக்கும் எவரையும் கண்டுபிடித்து அவர்கள் தங்குவதற்கு பாதுகாப்பான மற்றும் சூடான இடத்திற்கு அனுப்பப்படுவதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த நீட்டிக்கப்பட்ட முயற்சி உறைபனியின் ஆபத்துகளில் இருந்து பாதிக்கப்படக்கூடிய நபர்களை பாதுகாப்பதற்கான ஜெனீவாவின் உறுதிப்பாட்டின் ஒரு பகுதியாகும். ரஷ்யா ஈரான் புதிய ஒப்பந்தங்களால் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு அச்சுறுத்தலா? ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் ரஷ்யாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் சில முக்கியமான ஒப்பந்தங்களில் அவர் கையெழுத்திட்டுள்ளார். இந்த ஒப்பந்தங்கள் இருநாட்டு பொருளாதார மற்றும் இராணுவ உறவை மேலும் பலப்படுத்தும். பாதுகாப்பு, தொழில்நுட்பம், எரிசக்தி மற்றும் வர்த்தகம் ஆகியவற்றை உள்ளடக்கிய 20 ஆண்டுகளுக்கான மூலோபாய கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டுள்ளன. உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு ஆளில்லா விமானங்கள் மற்றும் பால்ஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் வழங்கி வருகிறது என மேற்கத்திய நாடுகளின் உளவு முகமைகள் குறிப்பிடுகின்றன. ஈரானுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையிலான நடவடிக்கைகளில் ரஷ்யாவுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையிலான நடவடிக்கைகளில் ஈரானோ தத்தம் பிராந்தியங்களை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று இரு நாடுகளும் ஒப்பு செய்துள்ளன. அமெரிக்க அதிபராக ஜனவரி 20 அன்று பொறுப்பேற்க உள்ளார் ட்ரம்ப். அவர் ஆட்சியில் ஈரானை தனிமைப்படுத்தி அதன் மீது அமெரிக்கா அதிக அழுத்தத்தை தரும் என நம்பப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு அச்சுறுத்தலை தரும் அம்சமாக கருதப்படும் ஆயுத பரிமாற்றம் தொடர்பாக ரஷ்யா ஈரான் ஒப்பந்தங்களில் எதுவும் குறிப்பிடப்படாததால் அச்சுறுத்தலான நிலைமை ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.